Hey guys, I'm Raj. நீங்க பார்க்குறது TMQ தமிழ் டெக் சேனல். இன்னைக்குள்ள வீடியோவில் நான் வந்து Vivo V19 தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து Vivo V19 அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்கிற ஐகார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ வீடியோவில் எனக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதே நீங்கள் வந்து Vivo V19 ஆர்டர் பண்ணுறது ஒரு பிளானிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க ரிவ்யூ பார்க்கலாம். So guys, first of all Vivo V19 specs நம்ம பார்த்துருவோம். ஸோ Vivo V19 specs பார்த்தீங்கன்னா first of all உங்களுக்கு வந்து 6.44 inch Super AMOLED டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா dual front selfie கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து 32 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்குது. அப்புறம் 8 மெகாபிக்சல் சூப்பர் வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கேமரா ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 4 கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்குது, 8 மெகாபிக்சல் சூப்பர் வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது, அப்புறம் 2 மெகாபிக்சல் பொக்கே கேமரா அண்ட் மேக்ரோ கேமரா இருக்குது. டிசைன் பற்றி சொல்லணும்னா சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் ரைட் ஹேண்ட் சைட்டில் இருக்குது, அப்புறம் வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன்ஸும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அண்ட் சிம் கார்டு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு இஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இது வச்சு நீங்கள் சிம் கார்டு மாற்றலாம். அண்ட் இந்த சிம் கார்டு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்குது உள்ளுக்கு. ஸோ நீங்கள் வந்து டுவல் சிம் கார்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் 2 சிம் கார்டு பாய்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் தனியாக இருக்குது. ஸோ இப்போ மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து ஹைப்ரிட் டைப்பில் இருக்கும். ஸோ அப்படின்னா செகண்ட் சிம் ஸ்லாட்டும் மைக்ரோ SD கார்டும் ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கும் ஒரே இது. ஸோ இதில் வந்து நீங்கள் தாராளமாக 2 சிம் கார்டு பாய்க்கலாம், அதே நேரத்தில் மைக்ரோ SD கார்டும் நீங்கள் பாய்க்கலாம். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, அப்புறம் USB Type-C போர்ட் சார்ஜிங் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ப்ரொசஸரை பற்றி சொல்லணுன்னா விவோ வந்து Qualcomm Snapdragon 712 ப்ரொசஸர் பாய்க்கிறாங்க. இது கொஞ்சம் பழசு தான், பட் ஸ்டில் விவோக்கு ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேட்டால் ஸ்டில் பெட்டராக தான் இருக்குது. அண்ட் தென் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ வெல் கைஸ், பேட்டரி வைஸ் கேட்டிங்கன்னா உள்ளுக்கு 4500 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் ஸோ இட் சப்போர்ட்ஸ் 33W விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டிவைஸஸ் சீக்கிரமாகவே சார்ஜ் பண்ணிடலாம், கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ அதான் இதோட Vivo V19 ஸ்பெக்ஸ். ஸோ வாங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து Vivo V19 கேமரா பற்றி பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து 4 கேமராஸ் இருக்குது Vivo V19ல். என் ஃப்ரண்டில் 2 செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், அன்பாக்சிங் அப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ஃபோட்டோஸ் நான் எடுத்திருக்கேன். நான் கேமரா டெஸ்ட் பண்ணேன், என் செல்ஃபி ஃப்ரண்ட் கேமராஸும் டெஸ்ட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு பிடிச்சது விஷயம் இருக்குது, பிடிக்காத விஷயமும் இருக்குது. ஸோ பாவமே என்னென்ன இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிடுறேன். இப்போது ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 4 கேமரா சொன்னேன்ல, 4 கேமரா இருக்குன்னு. ஸோ இதில் வந்து நான் மெயின் கேமரா வச்சு ஃபோட்டோ பிடிச்சேன். இப்போ இந்த ஃபோட்டோ இங்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் இது வந்து இண்டோரில் எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ ஆக்சுவலி எனக்கு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லணுன்னா கலர் வைஸ் ஓகே நல்லா இருக்குது. ஏன்னா பிகாஸ் நீங்கள் பார்த்தா கீழே வந்து நான் LED லைட் வச்சு நான் வந்து எல்லோ கலர் லைட்டு மாதிரி ஹைலைட் பண்ணுறேன் அந்த ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் அது பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் கம்பேர் வித் அதர் ஹை அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டில் நாட் ஸோ குட் தான் நான் சொல்லுவேன். பட் ஃபார் மிட் ரேஞ்சுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு கேட்டால். ஸோ கலர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ யா இட்ஸ் நைஸ். அண்ட் தென் ரெண்டாவது வந்து நான் பொக்கே ஷாட் ட்ரை பண்ணேன் அந்த ரியர் கேமரா வச்சு. ஸோ ரியர் கேமரா பொக்கே ஷாட் ட்ரை பண்ணுறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா அது சம்டைம்ஸ் அது வந்து லைட்டாக ஓடிடுது அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். பிகாஸ் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பின்னெல்லாம் ரொம்ப பிளராக இருக்குது. பட் அதே நேரத்தில் அந்த பிளர்னஸ் வந்து ஒழுங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ சில ஃப்ளாஸ் இருக்குது எனக்கு தெரியுது, இங்கேருந்து பார்க்குறப்பே தெரியுது. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், ரொம்ப அந்த அனிமலோட கொம்புலாம் வந்து மறைச்சிடுது, பிளர் ஆக்கிடுது. ஸோ எனக்கு கேட்டால் விவோ இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம். அண்ட் தென் ஃப்ரண்ட் பொக்கே கேமரா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ரண்ட் பொக்கே கேமரா சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து அந்த எல்லோ கலர் டோனிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பின்னாடிலாம் பிளராக இருக்குது அண்ட் வெரி நைஸ் டீட்டெயிலாகவும் இருக்குது. ஸோ ஃபேஸ் டீட்டெயில் நல்லாவே தெரியுது. யா ஸோ கண்டிப்பாக இதுக்கு நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்தாங்க ஃப்ரண்ட் கேமராக்கு. அண்ட் இது வந்து பொக்கே மோட் இல்லாமலே நான் எடுத்தேன் அந்த ஒயிட் ஆங்கிள் கேமரா வச்சு. ஸோ அந்த ஒயிட் ஆங்கிள் கேமரா வச்சப்போ கலர் வைஸ்லாம் கேட்டால் அந்த ப்ளூ கலர் சேச்சுரேஷன் நல்லாவே இருக்குது.
அண்ட் ஆல்சோ லைட் சார்ஸ் வந்து ஃப்ரண்ட் சன்லைட் மூலிமா கிடைக்கிறதுனால ஃபேஸ் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பிக்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும், நைஸ். ஸோ மைக்ரோ ஷாட் நான் வந்து இந்த ஃபோட்டோ நான் எடுத்தேன் மைக்ரோ ஷாட்டில். ஸோ மைக்ரோ ஷாட்டில் எடுக்கிறப்ப இந்த ஃபோட்டோ வந்து ஆக்சுவலி இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் மிஷலின் டயரோட லோகோ. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த டயரோட லோகோ இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இதுதான் இந்த லோகோ. ஸோ அதை வந்து மைக்ரோ ஷாட்ஸ் மைக்ரோ கேமரா வச்சு எடுத்தேன். ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு கேட்டால் எனக்கு மைக்ரோ கேமரா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியல எனக்கு. ஸோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியவே இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ காலத்துக்கு யாரும் வந்து மைக்ரோ ஷாட்ஸ் ரொம்ப எடுக்கிறது ரொம்ப குறவாயிருச்சு. எல்லாமே வந்து பொக்கே கேமரா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஏன்னா ஸோ ஒயிட் ஆங்கிள் கேமரா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பட் மைக்ரோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது இந்த இப்போ காலத்துக்கு. அண்ட் தென் அவுட்டோர் ஷாட்ஸும் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து இந்த லைட் எடுத்தேன், இந்த லைட்டோட பிக்சர் எடுத்தேன். இந்த லைட் பிக்சர் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, பட் ஸ்டில் குவாலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கேமரா குவாலிட்டி. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் இன்னொரு ஃபோட்டோஸ் எடுத்தேன் முன்னுக்கு எடுத்தது. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலின்னு கேட்டால், நல்லா இருக்குது. அந்த ஃப்ளாட்டோட கலர் நல்லா இருக்குது, அந்த சோப்புகளை வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரெட் ப்ளஸ் ப்ரௌன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் கொடுக்குது. ஸோ நல்லா இருக்குது, குட். ஏன்னா ஸோ இதில் வந்து ஜூம் இருக்குது, சூப்பர் ஜூம் இருக்குது, நீங்கள் வந்து ஜூம் பண்ணலாம். ஐ திங்க் 10x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ண முடியும் இந்த கேமராவில். ஸோ இது வந்து நான் ஜூம் பண்ணப்போ இதுதான் ஒரிஜினல் பிக்சர். ஸோ ஜூம் பண்ணப்போ இப்படி இருந்துச்சு. அண்ட் தென் ஃபுல் ஜூம் பண்ணுறப்ப வந்து நீங்கள் பார்க்குற டீட்டெயில்ஸ் டாப் லெவல், நான் அந்த மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலின்னு கேட்டால். ஐ திங்க் ஓவரால் எனக்கு கேட்டால் கேமரா வந்து நான் ஓகே தான் சொல்லுவேன். ஓகே பாய்க்கலாம், நீங்கள் ஒரு பேசிக் யூசேஜ்க்கு பாய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓகே வரும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹை லெவல் ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இந்த கேமரா டீட்டெயில்ஸ் பற்றி. இந்த Vivo V19 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து நீங்கள் வந்து செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது வந்து அல்ட்ரா ஸ்டேபிள் செல்ஃபி வீடியோஸ் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அல்ட்ரா ஸ்டேபிள் செல்ஃபி ஆப்ஷன். ஸோ அதை எனேபிள் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் சைடில் உங்கள் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் எவ்வளோ ஆட்டினாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நார்மல் கேமராவுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எப்படின்னா AI மூலிமா அவங்க வந்து அந்த ஸ்டேபிளைஸ் வந்து வீடியோ ஸ்டேபிள் ஆக்குறாங்க. அண்ட் இது ஃபீச்சர் நான் ட்ரை பண்ணணுன்னு சொல்லியே நான் வந்து என்னோடய #, எபிசோட் 9 வந்து ஃபுல்லாகவே நான் வந்து vlog ஸ்டைலில் நான் எடுத்தேன். அதுக்காக தான் நான் மெயின் பர்பஸ் நான் வந்து #, எபிசோட் 9 நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப நான் வந்து ஃபியூ மூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை, நான் அந்த ஐகார்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை அதில். ஸோ எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் இந்த Vivo V19 பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டேபிள் வீடியோ ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவில். ஸோ இது கண்டிப்பாக இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன் Vivo V19ஓட. ஸோ இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னா, Vivo வந்து ரொம்ப வந்து கேமரா சாஃப்ட்வேருக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா கேமரா ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் ப்ரீவியஸ் Vivo ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணிங்கன்னா அதே கேமரா தான். நீ கேட்டால் சேம் தான், எல்லாமே சேம், அதே சென்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. பட் அந்த கேமராவோட சாஃப்ட்வேர் தான் அவங்க மாற்றிருக்காங்க. இப்போ சொன்ன மாதிரி ஃப்ரண்டில் வந்து அல்ட்ரா ஸ்டேபிள் வீடியோ ஃபீச்சர் அதெல்லாம் இது இல்லை. ஸோ இப்போ அதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து AI மூலிமா அந்த நைட் மோட் வந்து சூப்பர் நைட் மோட் வந்து இன்னும் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நீங்கள் ஸோ நீங்கள் நைட்டில் எடுத்திங்கன்னா இன்னும் பிரைட்டாக காட்டும், உங்களோட ஃபேஸ்லாம் இன்னும் பிரைட்டாக காட்டும். ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, Vivo V19 வந்து ஒரு காய்க்கு சூட் பண்ணுற பதிலாக ஒரு ஃபீமேலுக்கு இன்னும் சூட் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பிகாஸ் ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பியூட்டி ஃபீச்சர் இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது, பட் விவோவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலி நிறைய ஃபீச்சர் இருக்குது பியூட்டிக்கு ஏற்றது. ஸோ இதில் வந்து ஈவன் பாஸ்டர் கண்ட்ரோலும் இருக்குது. நீங்கள் வந்து பாஸ்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் உங்கள் பாஸ்டர் எப்படி இருக்கணும்னு. ஸோ நீங்கள் அந்த ஸ்டைல் வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மாடல்ஸ்க்கு ஃபீமேல்ஸ் பேசிக்கலி என்ன சொல்லணும்னா ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஸோ பியூட்டி ஃபீச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேஸ் ஷேப், உங்களோட ஸ்கின் கலரிங்ஸ்,
எல்லாமே எவ்ரிதிங் ரிலேட்டட் டு யுவர் ஃபேஸ் எல்லாமே வந்து அது மாற்ற முடியும். ஸோ கண்டிப்பாக இது நினைக்கிறேன் நான் என்னோட ஸ்ட்ராங்கில் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ ஃபீமேல் யாராவது நீங்கள் விவோ வாங்க போகிறீங்கன்னா நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். விவோ V19 ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ். அடுத்தது வந்து நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேச போகிறேன், பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேச போகிறேன். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 33 வாட் விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் 2.0 இருக்குது இதில். ஸோ இந்த ஃப்ளாஷ் சார்ஜ் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா வித்தின் 30 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து 50% உங்கள் ஃபோன் வந்து 50%க்கு மேலே சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நான் பார்த்தேன் 1 டே ஃப்ரம் 0 to 50% எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 33 மினிட்ஸ் எடுத்துச்சு ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ டக்குன்னு ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஸோ நான் இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணேன், லைக் வந்து எவ்வளோ நாள் பேட்டரி தாங்கணும்னு சொல்லிட்டு லைக் 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தேன். 1 டே 0லேருந்து 100லேருந்து 0க்கு லைக் எவ்வளோ நாள் பிடிக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு ஏறக்குறைய வந்து 2 days ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செகண்ட் டே கிட்ட ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செகண்ட் டேயில் என்னாச்சுன்னா வந்து எனக்கு பேட்டரி வந்து 27% கிட்ட தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் பார்த்தேன் சரி ஓகே அவர் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே கிட்ட வந்துச்சு நினைக்கிற ஒரு 6-7 PM அந்த டைம். ஸோ செகண்ட் டே 6-7 PM பார்க்குறப்ப ஒரு 27% பேட்டரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நான் பேட்டரி வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன். சூப்பர் பேட்டரி வந்து நல்லா லாங் லாஸ்டிங் பேட்டரி நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ப்ளஸ் நான் வந்து எவ்ரி நைட் நான் ஃபோன் சார்ஜ் பண்ணுவேன் நார்மலாகவே. ஸோ நான் சார்ஜ் பண்ணுறதுனால ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகலை லைக் சேஞ்சஸ் லைக் பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகுதுன்னு நான் நினச்சேன். எனக்கு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ இப்போ நீங்களும் வந்து நீங்கள் எவ்ரி நைட் நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபீல் ஆகாது. இப்போது நீங்கள் வந்து லைக் இஃப் யூ பர்சன் ஹூ இஸ் லைக் சார்ஜ் பண்ண லைக் சட்டை மறந்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த விவோ V19 அட்லீஸ்ட் 1 டே ப்ளஸ்க்கு கண்டிப்பாக லாஸ் பண்ணும். ஈவன் தோ நான் இதில் வந்து வாட்ஸ்அப் பாய்ச்சேன், இன்ஸ்டாகிராம் பாய்ச்சேன், ஃபேஸ்புக் பாய்ச்சேன், யூடியூப் பாய்ச்சேன், வெப் ப்ரௌசர் என்னோட இது நீங்கள் பார்க்கலாம் டேட்டா ஃபுல்லாகவே ஆனில் இருக்குது. எவ்ரி 24/7 ஆனில் இருக்குது. நான் ஒரு வாரத்துக்கு பாய்ச்சேன். எனக்கு உண்மையிலே அது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஈவன் தான் நான் கேம் விளாண்டா கூட வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நான் என்ன பண்ணலாம் லைக் இப்போ இந்த கிக் பெஞ்ச்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்பேர் வித் அதர் ஸ்மார்ட் ஃபோன் விவோ ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு மிட் ரேஞ்சுக்கு இது ரொம்பவே நல்ல ஸ்கோவாக தான் நான் சொல்லுவேன் கிக் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா. அண்ட் இதில் வந்து நான் கேம் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். நான் வந்து COD கால் ஆஃப் டியூட்டி மொபைல் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நான் விளாட்றப்ப எனக்கு வந்து லேக் இஷ்யூஸே இல்லை. எனக்கு கேம் விளாட்றப்ப இந்த லேக் இஷ்யூஸே இல்லை. அண்ட் ஸோ லைக் ஈவன் தோ லைக் நான் 4G டாட்டா பட்சத்தில் நான் விளாண்டு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இதில் வந்து அல்ட்ரா கேமிங் மோட் இருக்குது. இது வந்து பை டிஃபால்ட்டாகவே இது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அதே ஆக்டிவேட் ஆகலாம், நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம். ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஸ்லைட் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேலே பார்க்கலாம் அல்ட்ரா கேமிங் மோட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி எனேபிள் பண்ணியிருக்கேன் எனக்கு. ஸோ இது என்ன பெஸ்ட் பண்ணால் அல்ட்ரா கேமிங் மோட் எனேபிள் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து எந்த நோட்டிஃபிகேஷன்ஸும் எனக்கு வராது. ஸோ பேசிக்கலி எல்லாமே வந்து லைக் இப்போ லைக் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலும் லைக் சைட்டில் வந்து ஒரு ஐகான் மாதிரி தான் காட்டும், லைக் ஒரு சேட் ஹெட் மாதிரி காட்டும் எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது லைக் ஃபோன் லைக் கேம் விளாட்றப்ப. அண்ட் ஸோ கிராஃபிக் குவாலிட்டி ஸ்னாப்ட்ராகன் 712 பாய்க்குது. அண்ட் இந்த கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சொல்லுவேன் ஒரு மிட் ரேஞ்சுக்கு இது சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை. இது கண்டிப்பாக நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கேம் இந்த மாதிரி லைக் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஒரு கேம் விளாடுப்பீங்க, PUBG விளாட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இட்ஸ் அ குட் ஃபோன் டு பை. ஸோ கண்டிப்பாக அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நான் வந்து டிஸ்பிளே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். லைக் டிஸ்பிளே ஏன்னா இது வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 90 Hz 120 Hzலாம் இருக்குது. இப்போ Realme 6 Proவே பார்த்தீங்கன்னா 90 Hz டிஸ்பிளே இருக்குது. பட் இதில் வந்து 90 Hz டிஸ்பிளேலாம் ஜஸ்ட் நார்மல் டிஸ்பிளே தான் பாய்க்குது. ஸோ டிஸ்பிளேக்கு நான் ரொம்ப பேச முடியாது டிஸ்பிளே பற்றி. பட் நான் வந்து வீடியோ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். லைக் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப இதில் நான் டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. லைக் பிகாஸ் 6.44 inch டிஸ்பிளே லைக் கண்டிப்பாக பெருசாக இருக்கும் பார்க்குறப்ப. ஸோ நல்லா இருக்குது. மேபி சம்டைம்ஸ் அந்த ஃப்ரண்ட் டுவல் செல்ஃபி கேமரா இருக்குல்ல, அது சம்டைம்ஸ் அது சில மறைக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு. தவிர எனக்கு வேறு இஷ்யூஸும் தெரியல. பட் ஸ்பீக்கர் வைஸ் நான் சொல்லி ஆகணும். ஸ்பீக்கர் வந்து நான் பாய்க்கிறப்ப வந்து ரொம்ப அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப சீப்பான ஒரு ஃபீல் கொடுக்குது. லைக் வந்து நீங்கள் நார்மலான ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணி லைக் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து லைக் லவுடாக இல்லைன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அண்ட் ஸோ நான் ஃபோன் பேசுகிறப்ப கூட
இந்த இயர்பீஸ் இருக்குல்ல, ஸோ இயர்பீஸ் நான் வந்து என்னோட ஆப்போசிட் பர்சன்கிட்ட பேசுகிறப்ப அவங்க லவுடாக பேசினாலும் எனக்கு வந்து கேட்க மாட்டேது சரியா. ஸோ இது ஒன் ஆஃப் த எனக்கு பிடிக்காத விஷயம் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இது. பட் மற்றபடி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இந்த ஃபோன் பற்றி. டிசைனும் நல்லா இருக்குது, வெரி நைஸ். லைக் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னு தோணும்னு எனக்கு தெரியும். Huawei P40 மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி என்ன கேட்டால் பர்சனலாக என்னோட ஃபீல் P40 மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் அந்த சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் இப்போ நான் கேசிங் போட்டிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நான் கேசிங் பற்றி நான் சொல்லி ஒன்று பாருங்கள், நான் மறந்துட்டேன் கேசிங் பற்றி. ஸோ கேசிங் பற்றி நான் ஒன்று சொல்லணும். என்னென்னா கேசிங் வந்து விவோ கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அவங்களோட ஜெலி கேசிங்கை. ஸோ ஜெலி கேஸ் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஜெலி கேசிங் என்னென்னா சாஃப்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பட் இது போடுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் விவோ அன்பாக்சிங் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ரிவ்யூ வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போயும் நான் சொல்கிறேன், இதோட கேசிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம் போட்டால் விளையாடுறதுக்கு. ஸோ நீங்கள் நிறைய ஃபாஸ்ட் பட்சை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ எனக்கு இன்னொரு பிடிக்காத விஷயம்னு இந்த ஃபோன் பற்றி இதுன்னு சொல்லுவேன், இந்த கேசிங்னு சொல்லுவேன். ஸோ ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபோன். நைஸ் ஃபோன், கிரேட் ஃபோன். ஸோ இதோட ப்ரைஸிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரே பேஸ் மாடல் தான் வருது, which is 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா RM 1699 ringgit. ஸோ நீங்கள் வந்து லசாடா மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லசாடா மூலிமா விவோ ஃப்ளாக்ஷிப் ஸ்டால்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. அண்ட் ஐ திங்க் விதின் 5 daysக்குள்ளார உங்களுக்கு ஃபோன் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்றுடும். ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. எனக்கு மறக்காமல் TMQ தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஸோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என் ஃபியூச்சர் டெக் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ பை கைஸ்.